ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த எபிசோட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டாங்கிற விஷயம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, எப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ வந்துட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி நாங்கள் பென்த் ஹவுஸ் வந்துட்டு பார்க்க போகணும். அவன் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோயின் அம்மாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்கே அழைச்சிட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் பா நீ தேடி பாரு, நாங்களும் வந்துட்டு இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்குறோம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த லாயர் அங்கிள் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோட அத்தை இருக்காங்களா, அவங்க கால் பண்ணி அங்கே தான் ஹீரோ வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே வரலையே, எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வல்காட்டியமா அழைச்சிட்டு போனா அது கிட்னாப் கேஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போனை வச்சிருவாரு. இவங்களாம் என்ன எப்படி சொல்றாங்க, ஹீரோ வந்துட்டு எதுக்கு ஹீரோனை வந்துட்டு கிட்னாப் பண்ணி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே கோவம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு இன்டிமேட் ஆயிருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கம்பல் தான் பண்ணியிருப்பான் ஹீரோயினுக்காக செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, பிடிச்சி வச்சுப்பான். ஹீரோயின் வந்துட்டு தட்டி விடுவா கையை. அப்போ ஹீரோ வந்து கேட்பான், ஏன் என்னை வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் சொல்றா, எப்படி பிடிக்கும், ஃபர்ஸ்ட் ட்ரிக்கா ஃபாலோ பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்ட பணத்துக்காக, இப்போ வந்துட்டு என் கூட இந்த மாதிரி கம்பல் பண்ணி வந்து இருந்திருக்கேன், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், என்னோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படிங்கும் போது எப்படி உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. ஹீரோ என்ன சொல்லுவானா, சாரி நீ இந்த மாதிரி நினைச்சுக்காத, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். நான் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். இங்க பாருமா, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை புரிஞ்சுக்கோ, பழைய விஷயத்தெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்துட்டு முடியாது, நான் எதுக்கு மன்னிக்கணும், இப்படி என் லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு சொல்லிட்டு கோச்சுப்பா ஹீரோயின். ஹீரோ என்ன பண்ணுவானா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தேன் ஆனா இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண போவான். ஹீரோனுக்கு வந்துட்டு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, வந்துட்டு ஷவர் பண்ணதுக்கு ஹீரோ போயிடுவான். ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பான், ஹீரோயின் கூட தனியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்கா எப்பறம் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்படி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோட கீ இருக்கும், அதுக்கப்புறம் வாலெட் இருக்கும். பேசாம இந்த எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கீயும் வாலெட்டையும் எடுத்துட்டு அங்க இருந்துட்டு பாப்பா. அப்போ வந்து டோர் வந்து லாக் பண்ண சவுண்டு கேட்கும். அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஹீரோ வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாளா. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு கேட்ச் பண்ணிடுவான், எங்க போற நீ, அதான் சொன்னேன் நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். ஹீரோ கேட்குற, என்ன பண்ற தெரியுமா, என்னை வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ற, இங்க வந்து அடைச்சு வச்சுட்டு நிறுத்தாத பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் என்னை விட, நான் இப்பயே விட்டுனா நான் போயிடுவேன், இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, நான் திருப்பி சொல்றேன், நீ இந்த மாதிரி தப்பா நினைக்காத, நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன், நான் இங்கதான் இருக்கணும், நம்ம ரெண்டு பேருக்கும் இங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றான். ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நீ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கேன், நிம்மதியாவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. இப்ப என்ன, நீ வெளியே தானே போகணும், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஹீரோயின் வந்து விடுற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு இதான் சக்குன்னு சொல்லிட்டு வெளியே போவா. ஆனா என்ன பண்ணுவானா, நல்லா வந்துட்டு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு தாப்பல் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவானா, ஒரு பூட்டை போட்டு போயிடுவான். அது கொஞ்சம் ஓல்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு ஃபுட் வாங்க வெளியே போறேன், ஸோ நீ இங்கே இரு, பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போவான். ஹீரோயின் வந்து தட்டிகிட்டே இருப்பா, இல்லை நான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருப்பா. நான் விட மாட்டான், நான் வெளியே போறேன், உனக்கு ட்ரெஸ் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோனுக்கு என்ன பண்ணே தெரியாது. ஸோ அங்கே எது திங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கா. தப்பிச்சு போறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த ரூம் ஃபுல்லா வந்துட்டு அலசிட்டே இருக்கான். இங்கே பாத்தீங்கன்னா ஹீரோ நம்ம அதை வந்து கால் பண்றாங்க. என்னாச்சு, என் பொண்ணு கிடைச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டென்னுக்குமே கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அங்க வந்துட்டு ஃபுட் எல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கான். வீட்டுல போய் சமைக்கிற மாதிரி ஃபுட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் இன்னர் வாங்க போறான். எப்படி வாங்குறது, என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஒரு குத்து வம்பா எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுட்டு இருக்காங்க. அவ ஒரு பக்கமா தேடிட்டு இருக்கா, ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு அருவா மாதிரி ஒரு இது கிடைக்குது. சரி இதை வச்சு எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தாப்பம் மாத்திரம் இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்றான்னா, அதை விட்டு டக்குன்னு உடைக்க பாக்குறா. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது, பீச் ஹவுஸ் தான். ஸோ கொஞ்சம் ஓல்டா தான் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லா வந்து தட்டிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான், அவன் ரொம்ப ஹாப்பியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன பண்ணானா, ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரா. எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா, நம்ம தப்பிச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு ரூமோட இதை வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். அந்த வீடோட கதை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு விண்டோ மாதிரி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே வந்துட்டு இவ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா. கீழே வந்து தெரியுது. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாடி தான். இவன் பேசாம இங்க இருந்து கூச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா அவ்வளவு பெருசு கிடையாது, கொஞ்சம் மரத்தால கட்டின வீடு மாதிரி தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. ஹீரோ வந்து பேசாம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உள்ளார ஓப்பன் பண்ணிட்டு வரான். ஸோ இது வந்து காலில் கேட்டுடுறா, பேசாம குச்சிடலாம்னு சொல்லிட்டு கீழே குச்சிடுறா. ஹீரோ வந்து உள்ள வந்து பாக்குறான், ரூம் வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு. ஸோ அவன் வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான், எங்க போனான்னு சொல்லிட்டு நம்மன்னு கத்திட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு கூச்சிடுறா, பெருசா வந்துட்டு அடியெல்லாம் பாடல. சரி
ஏஞ்சி போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏஞ்சி போவா. அவன் வந்து ஸ்லிப்பர் எதுவுமே போட்டிருக்க மாட்டான். அவன் வந்துட்டு பார்க்காம ஏஞ்சி போயிருப்பா. அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், அது வந்து காலில் வந்து குத்திட்டு அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். இவன் என்ன பண்ணுவானா, சரி நம்ம இப்படியே ஏஞ்சி போயிடலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு அந்த பக்கம்லாம் ஓப்பன் பண்ணி இருக்கலாம் பார்த்துட்டு வந்துருவான். அங்கே கிளாஸ் இருக்கும், ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி ஓடி வருவான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சைடு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஒய்டா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோனா கண்டுபிடிச்சிருவான். ஹீரோனை போயிட்டு நல்லா கேஷ் பிடிச்சிருவான். ஏன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் தட்டி தான் நடந்து போயிட்டு இருப்பான். அந்த அடியோட வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு போக முடியாது. ஸோ பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஆடாது, இங்க பாரு காயப்பட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து காட்டுவான். என்ன பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போய் தள்ளி விடுவான். இங்க பாரு எனக்கு வரியா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலை வந்துட்டு பிடிச்சிப்பான். வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஹீரோயின் வந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு கால் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, இப்படியே ரத்தம் வந்து செப்டிக் ஆயிடும், ஒழுங்கா கிளம்பி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து குடுக்கவே மாட்டா, புடிச்சு இழுத்துட்டு இருப்பா. இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப வலிக்கும். இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபுல்லா வந்துட்டு மண்ணா இருக்கு, இப்படியே விட்டா வந்து செப்டிக் ஆயிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோனுக்குலாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு கத்திட்டு இருப்பா. உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். உன்னை யார் வந்துட்டு இந்த மாதிரி போக சொன்னா ஸ்லிப்பர் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி நான் மெடிசன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு அங்கே எமர்ஜென்சி கிட்ட இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு போட்டுட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ என்னை கட்டி போட்டாலுமே நான் திருப்பி வந்துட்டு இங்கேருந்து ஓடதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அப்போ நீ வந்துட்டு இங்கே அடங்கி இருக்க மாட்டேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமா இங்கே வந்து நான் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவான். அப்போ என்ன சொல்லலாம், அப்படியா அப்போ எனக்கு ஒரு வழி இருக்கு, நீ இங்கே இருக்கிறதுக்கு இது ஒரு வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ரெண்டு கையிலுமே வந்து துணியை வச்சு கட்டி விட்டுருவான். இதுக்கப்புறம் நீ எப்படி மூவ் பண்றேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டைட்டா கட்டிடுவான். நான் போய் குக் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் சமத்தா இங்கே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரெண்டு கையுமே சேரோட வச்சு கட்டிடுவான். இதனால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் என்ன சொல்வானா, ப்ளீஸ் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருப்பா. முடியாது நீ இங்கதான் இருந்தாவணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சமைக்க போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்கேயே உட்காந்துட்டு இருப்பா. ட்ரை பண்ணி பார்ப்பா, ஆனா வந்து அந்த கட்டு எடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஹீரோ தான் கட்டுறாங்க, அவன் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனே வந்துட்டு கையால வந்து குக் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் குக் பண்ணி ஹீரோனுக்கு வந்து எடுத்து வருவான். ஹீரோனுக்கு ரொம்பவே பசிக்கும். ஆனா என்ன சொல்லுவானா, ஹீரோயின் வந்து நான் சாப்பிட மாட்டேன், நீ செஞ்சுனா உன் கையால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளுக்கு முன்னாடி வந்து சாப்பிட ஆரம்பிப்பான். ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா, இந்த ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு, சீ ஃபுட் தான் சமைச்சிருப்பான், ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். நான் ஹீரோனுக்கு அப்படியே டெம்ட் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி பசி வேற. சரி என்ன சொல்லுவானா, சரி எனக்கு வந்து ஒரு வாய் கொடு, எனக்கு பசிக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். அதான் நல்ல பிள்ளை, இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவனே வந்து பாராட்டி என்ன பண்ணுவானா, சரி சொல்லிட்டு கொடுக்க போவான். ஹீரோயின் வந்துட்டு வாயை திறந்துட்டு போவான். ஹீரோன் என்ன சொல்லுவானா, ஸ்டாப் பண்ணுவான், கொடுக்க மாட்டான். ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எனக்கு வந்துட்டு ஒரு கிஸ் கூட, நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடுறேன், நான் உனக்கு ஊட்டி வேணும் அப்படின்னா நீ எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கண்ணத்துல கிஸ் கேட்பான். ஹீரோனுக்கா செம்மையா கடுப்பா இருக்கும். ஆனா இவளுக்கு வேற பசிக்குது, என்ன பண்ணே தெரியல. சோ வேண்டாம் வெறுப்புக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கிஸ் பண்ணுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, இன்னொரு கணத்தை காட்டுவான், இங்க வந்துட்டு கிஸ் பண்ண, அப்பதான் வந்துட்டு ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு இந்த கணத்தை காட்டுவான். ஹீரோ என்ன செம்ம டென்ஷன் ஆயிடுவான், என்னடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பா. சரி தந்து தொலைன்னு சொல்லிட்டு கொடுப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபீட் பண்ணி விடுவான். ஹீரோனுக்கா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொண்டு கொடு, அந்த போர்க்கவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இப்படியே இவங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க எல்லா ஹோட்டலுமே வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தேவையான தெரிஞ்ச பிளேஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஒன்று இருக்குல்ல, ஹரம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த ஹோட்டலோட ஒரு நாள் ரிவ்யூவே வந்து நிறைய காசு வரும். ஸோ அதெல்லாம் வந்து தோர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ தோர்கிட்ட தான் கொடுப்பாங்க. தோர் வந்து இதெல்லாம் எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லாக்கர் ரூம் இருக்கு, அங்க போய் வச்சுட்டு வாங்க சார், வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கும் போல. அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேனேஜர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். இப்போ தோர்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு மேனேஜ் பண்ற ரூம் இருக்கு, அங்க போய் வைங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, பீச் வியூல இருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடம் இருக்குல்ல, இது வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபேவரட் பிளேஸா, அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இங்கதான் இருப்பாங்க, அடிக்கடி வெக்கேஷனுக்கு வருவாங்களாம், எங்க அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்பான், நீ இனிமே மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பான். ஹீரோ நான் அமைதியா இருப்பா, ப்ளீஸ் என்ன மன்னிக்கவே மாட்டியா, நான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான் உன் விஷயத்துல, ஆனா எனக்கு புரியுது, நான் எப்பதான் வந்துட்டு ஃபீல் பண்றேன், நீ எப்போ என்னை விட்டுட்டு போனியோ அப்பதான் ஃபீல் பண்றேன், நான் தான் உன்னை தப்பா இட போட்டுட்டேன், ரொம்பவே சாரி, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடு, நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உண்மையிலேயே ஒன்று ட்ரூவா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அப்பாவியா வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோன் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. ஆனா வந்துட்டு அப்படியே அமைதியா தான் இருப்பா, எதுவுமே வந்து பெருசா கண்டுக்க மாட்டா. ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கெஞ்சிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு அப்படியே அமைதியா இருப்பா. நான் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை வந்து கிஸ் பண்ணுவான். ஹீரோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வந்துட்டு அவாய்ட் பண்ண மாட்டா, அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தூர் என்ன பண்ணுவானா, அங்க இருக்க அமௌண்ட் எல்லாம் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு அவன் வந்துட்டு அந்த லாக்கர்ல வைக்க போவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபா வருவான். வீடுங்க நான் உள்ளார போய் பேசணும்னு சொல்லிட்டு உள்ளார வருவான். அப்போ வந்து தோருக்கு தெரியாதுல்ல ஃபா பத்தி, யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்துட்டு இருக்காங்களா அவங்க
அவங்களோட நீசன் அப்படின்னு சொல்லுவா. இங்க பாருங்க, இது வந்து நான் ஹீரோ வந்து பார்க்க வந்தேன், ஹீரோ இங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்ல ஹீரோ பத்தி தெரியாதான் என்ன, ஹீரோ வந்துட்டு ஹீரோ வந்து அழைச்சிட்டு போயிட்டா, கிட்னாப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு ஹீரோ மேல செம்ம கானா வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்வா, என்னது கிட்னாப் பண்ணியா, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, இது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இப்பதான் தெரிஞ்சுக்கிறா, வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கிறா தோருக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒன் சைட் லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி தோர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காசெல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த லாக்கரோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத வந்துட்டு பாக்குறான். ஆனா வந்துட்டு காட்ட மாட்டேங்கிறான். ஸோ வந்துட்டு அவன் எங்க காசை வைக்கிறான், டம்ப் பண்றாங்கிறத மட்டும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட் அந்த விஷயத்த வந்துட்டு அத்தைகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு வெளியே உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ நின்று உள்ளார வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரல. ஸோ எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஏஞ்சி நடக்க வருவா. ஹீரோ டக்குன்னு ஏஞ்சிருவான். இப்போ என்ன பண்ணுவானா, திருப்பி படுத்துப்பா. ஹீரோ வந்துட்டு உள்ளார வருவான். பாத்தீங்கன்னா அவன் வந்து ஃபோர்ஸா போய் படுத்திருப்பாளா, ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஹேரா இருந்திருக்கும், முடி வந்து விழுந்திருக்கும். இவன் என்ன பண்ணுவானா, முடியெல்லாம் வந்துட்டு ஒதுங்க வச்சுட்டு இருப்பான். அவளுக்கு வந்து வேர்க்கும். முடியெல்லாம் வந்து கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு இருப்பான், வேர்க்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கையை வந்து கட்டி போட்டு தானே வச்சிருப்பான். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவான், ஃப்ரீயா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம்ல. ஸோ என்ன பண்ணுவானா, விசிறி கொண்டு வந்துட்டு விசிறிக்கிட்டு இருப்பான் ஹீரோனுக்கு வந்துட்டு காத்து வரணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு நல்லா டீப் ஸ்லீப் போற மாதிரி இவனுக்கு தெரியும். ஆனா ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கா. ஸோ என்ன பண்றானா, தூங்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி ஒரு ராகத்தா பறக்கட்டும்னு சொல்லிட்டு காலெல்லாம் வந்து அடிபட்டிருக்கோம்ல. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப இடுக்குல வச்சிருப்பா. அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி போட்டுட்டு போவான். இப்படி இவன் பண்ணிட்டு போறத வந்து ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இங்க சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு தேவையானதெல்லாம் ஹீரோயின் வந்து பாக்குறா. காலைல எழுந்துச்சு என்ன கையில வந்து இன்னும் கட்டுப்படாம அப்படியே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க வந்துட்டு ஹீரோ வந்து நல்லா சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாமே சமைச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பாக்குறேன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவன் என்ன பண்ணுவானா, வெளியே ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஏஞ்சி வந்துட்டு பாக்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு மேல வரான். வந்துட்டு என்ன சொல்றானா, அப்போ நீ போயிட்டு ஷவர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்லாம் அப்படி வந்து நவத்திலாம் விட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அப்போ வந்து ஹீரோ கேட்கறான், கையை பார்த்துட்டு எங்க என்னோட ரிங், நான் மேரேஜ்க்கு ரிங் போட்டு விட்டேன்னா அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அதுக்கு என்ன சொல்லுவானா, சாரி அந்த ரிங் வந்து நான் எரிச்சிட்டேன், அவனோட திங்ஸ், அதுக்கப்புறம் கல்யாண வெட்டிங் ட்ரெஸ், அப்புறம் எல்லாத்தையுமே உனக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ வந்து கோவப்பட மாட்டான். ஓகே எனக்கு புரியுது, நான் பண்ணது பெரிய தப்பு, நீ அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்க, எனக்கு வந்து என்னோட ஃபீலிங்ஸ் வந்து புரியுது. ஆனா ஒண்ணு எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபர்ஸ்ட் தப்பா வந்து எடை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி லவ்வா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல, நீ எப்போ என்னை விட்டு போனியோ அப்பதான் தெரிஞ்சிச்சு நான் உன்கிட்ட வந்து ப்ளே பண்ணல, உண்மையிலே ஒன்று லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வா ஷவர் பண்ண நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், தூக்கிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போவான். ஏன்னா கால் அடிபட்டுருக்குல்ல. ஸோ ரெஸ்ட் ரூம்ல போய் விடுவான். ஹீரோயின் வந்துட்டு உள்ளார வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவான். அப்ப திருப்பி நாக் பண்ணி, இங்க பாரு உனக்கு தேவையான திங்ஸ் நான் போய் எக்ஸ்டர்டே வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து டின்னர் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருப்பான். சோப்பு ஷாம்பு எல்லாமே கொடுப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவான். உனக்கு வேற அடிபட்டிருக்கு, நான் வேணா வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணாத, நம்மளுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சிச்சுல, நான் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேனே, நம்மளுக்குள்ள என்ன உரிமை அறிவுன்னு சொல்லிட்டு ஸோ நீ குளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன், நானும் உள்ளார வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிற்பான். ஹீரோயின் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன், அந்த இருக்கலாம் வந்துட்டு பெரிய காயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு லாக் பண்ணிப்பா. ஹீரோ வந்து வெளியே தான் இருப்பான். ஸோ இவகிட்ட இந்த மாதிரி பேசினது வைக்கப்பட்டு போனதெல்லாம் இவன் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அங்க இருக்க ஒரு செடியெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு எடுமோ தேடிட்டு இருக்கேன், என்ன பண்றான்னு தெரியல. நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு அவன் தலைவாரிட்டு இருப்பால. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சாரி மன்னிச்சிடு, நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அதை படிச்சுட்டு போவாளா. பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஃபுல்லா செட்டப் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் உட்கார வச்சுட்டு வா உனக்கு வந்துட்டு சூப் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்க போவானா. அப்ப ஹீரோயின் கேட்கறா, பணம் கேட்கறேன், இங்க பாரு நீ இப்ப எதுக்கு நடிக்கிறேன், நான் வந்துட்டு நிறைய காசு வந்துட்டு செலவு பண்றேன், அதுக்கப்புறம் ஹரிம் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டல் நினைக்கிறேன் அதை வந்துட்டு நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன், அதை வந்து ஹேண்டில் பண்றேன்னு சொல்றேன். ஸோ அதை திருப்பி வாங்கிட்டேன்னு இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், போதும் இதோட ஸ்டாப் பண்ணிடு, நீ ஒவ்வொரு வாட்டியும் நல்ல ஒரு மாதிரி ஆக்ட் பண்றது நான் அப்படின்னு நம்புறேன், நம்பி நான் திருப்பி வந்து ஹர்ட் ஆகுறதா எனக்கு மிச்சம், ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல வந்துட்டு அவன் உண்மையிலதான் எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கான். வந்து கேட்கறான், நீ என்ன இப்படி பேசுற, நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் அப்படி கிடையவே கிடையாது, என்கிட்ட இருக்க காசு பணம் என்னோட சொத்து எது வேணா எடுத்துக்கோ, ஏன் அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, எனக்கு நீ மட்டும் தான் வேணும், எனக்கு நீ மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறா.
நான் ஹீரோ அதான் சொல்றான், இங்க பாரு நம்ம நீ வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்க. இப்போ நான் அப்படி கிடையவே கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ எது வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. இந்த ரெஸ்டாரண்ட்டை கூட நான் உனக்கே கொடுத்துட்றேன். ஆனா ப்ளீஸ் என்னை விட்டு போவாத. எனக்கு வந்து உன் லவ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கார்டன்ல ஏதாவது திட்டிட்டு இருந்திருப்பான்னு. ஸோ இவளுக்கு ஒரு ரிங் மாதிரி பண்ணியிருப்பான் ஃப்ளவர் வச்சு. ஸோ அதை போட்டு விடுறான். ப்ளீஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து மேரேஜ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி நம்மள வாழ்க்கையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேசுவான். ஹீரோனுக்கு வந்து லவ் இருக்கும்ல ஹீரோ மேல. இந்த வாட்டி ஹீரோ வந்துட்டு நம்புறா. அப்ப சொல்றான், என்னை வந்துட்டு ஏமாத்திட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்க, ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த ஃபாவும் அத்தையே போயிட்டு என்ன இங்கே வந்துட்டீங்கும் போது எனக்கு தெரியாது ஹீரோ எங்க போயிருக்கான்னு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் இங்க வராங்க. வேலைக்காரங்க வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி காங்க வந்துட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்ம வந்து வெளியே போய் பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருப்பாள், அடிபட்டிருக்கோம்ல. அப்போ வந்துட்டு கேப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தோருக்கு வந்து கோவம் வந்துடும், நீ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அடிக்க போகும்போது அத்தை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டு பையனே அடிக்கிறாங்கவாங்களா. அப்போ ஹீரோ தான் சொல்லுவான், இங்க பாருங்க ஆன்டி, நீங்களும் சரி மற்ற எல்லாருமே சரி ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் ஹீரோயின் வந்துட்டு உள்ளார போகணும், நாங்க வந்துட்டு விருப்பப்பட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். தோர் வந்துட்டு அதை நம்ப மாட்டா. நீ அவளை கிட்னாப் பண்ணி தான் அழைச்சிட்டு போயிருக்கேன், எங்கடா அழைச்சிட்டு போய் என்ன டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு கேட்பான். அவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா, அது வந்து ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும்தான், அவ வந்துட்டு ஒரு ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவான். இங்க பாரு தோர், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, நீ எதுக்கு நல்ல வர ஹீரோ வந்து கேட்பான். அப்ப அத்தை தான் சொல்லுவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா நானும் ஹீரோயினா வந்துட்டு எங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பெட்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போறோம், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தோர் வந்துட்டு இல்ல நீங்க அவளை கம்பல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு தோர் வந்து அடிக்க போவான். அப்படி வந்துட்டு இல்ல தோர், ஹீரோ சொல்றது ரைட்டு தான், நாங்க 2 பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்புறம் அத்தை தனியா அழைச்சிட்டு வந்துட்டு என்ன நடக்குது, நீ அந்த பொண்ணு கூட சேர, அந்த பொண்ணு ஃப்ராடு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே கம்பல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்க பாருங்க தேவையில்லாம ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, அவளுக்கு வந்து பணமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு பேசுவான். அத்திக்கா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நீ இந்த மாதிரி அவன் மேல டிபெண்ட் பண்ணி இருக்கல, கண்டிப்பா ஒரு நாள் நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவன் ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல ஹீரோயின் வந்துட்டு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் அவளை ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. பாருங்க அத்தை, இதுக்கப்புறம் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு போவாங்களா. அந்த ஃபாக்லாம் சுத்தமாவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கால அவங்க அம்மாட்ட போய் கேட்பா, அம்மா சாரிம்மா என்ன மன்னிச்சிடு, இந்த மாதிரி நாங்க போனோம், ஹீரோ ஃபர்ஸ்ட் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அழைச்சிட்டு போனா, அதுக்கப்புறம் நான் ஹீரோ வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்காமான்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு இன்னுமா நம்பிட்டு இருக்க, அவன் திருப்பி உன்னை ஹர்ட் பண்ணான்னு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு பொண்ணு கேட்பா, நீ உண்மையிலேயே இன்னுமே ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோ வந்துட்டு ஆமா நான் இன்னுமே ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருனா உன்னை அவன் திருப்பி ஏமாத்தினா நீ ரொம்ப கஷ்டப்படுவடா, ஹர்ட் பண்ணுவடா அப்படிங்கும் போது இல்லம்மா நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா பண்ண மாட்டாரு அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு நம்புறா. அதே மாதிரிதான் ஹீரோ இருக்கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவிலா காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வருவான். ஹீரோ வந்து என்ன சொல்றா, ஐயோ சாரி தோர் என்ன மன்னிச்சுக்கோ. ஹீரோ வந்துட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா, அவன் இப்போ என்ன ட்ரூவா தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது ஹீரோயின் இவன் சொல்லுவான், இங்க பாரு நீ இன்னுமே அவனை நம்பிட்டு இருக்க, அவன் திருப்பி உன்னை ஹர்ட் பண்ண என்ன பண்ணுவாங்குவான். இல்ல நான் பாத்துக்கிறேன் தோர் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நான் என்னத்துக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டா இருக்கணும், நீ ஏன் வந்து பாத்துக்கும் போது இல்ல அது வந்து உனக்கு கொடுத்த வேலை, நீயே அதை விட்டுட்டு போற, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே தேங்க்ஸ் என்னை வந்துட்டு கன்சிடர் பண்ணதுக்கு, நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோர் கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல போவானா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபா வந்து காதல வாங்கிட்டு இருப்பான். அப்ப ஃபாக்கு வந்து தெரியுது தோர் வந்துட்டு இன்னுமே ஒன்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட போய் என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணலாம், ஹீரோ வந்து நம்புறானே, ஹீரோயின் வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு, தோர் எங்க காசு வச்சிருப்பான்னு நமக்கு தெரியும்ல, சோ அந்த லாக்கரை உடைச்சு அந்த காசை வந்து எடுத்துருவோம், அந்த திருட்டு பள்ளியை தோர் மேல போடுவோம், தோர் வந்துட்டு கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான் ஹீரோ கிட்ட, ஹீரோ வந்துட்டு தோரை பிடிக்காதுல, 2 பேரும் பிரச்சனை பண்ணுவாங்க ஹீரோயினால, அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது, ஹீரோயின் வந்து முடிச்சிட்டு இருப்பா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பா ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டா. ஸோ ஹீரோ வந்துட்டு திருப்பி ஹர்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.